ஓம் ஹ்ரீம் பைரவி க்ளாம் ஹ்ரீம் ஸ்வாஹா. நிறைய பேர் அஸ்ட்ராலஜர்ஸ் இருக்காங்க. சனி பத்தி, செவ்வாய் பத்தி 1 or 2 hours பேசுற மாதிரி இருக்காங்க. ஆனா ஒரு உண்மையான ஜோதிடர் எப்படின்னா, நீங்க ஒரு பர்த் டீட்டெயில்ஸ் கொடுக்கும்போது உங்க ஜாதகம் பார்த்து உங்க பாஸ்ட்ல நடந்திருக்கிற சில ஈவெண்ட்ஸ் அவர் சொல்லணும். எதுக்குன்னா, பாஸ்ட் சொல்றவர் உங்க ஃபியூச்சர் கூட சொல்லுவாங்க. இது ஃபர்ஸ்ட் லாஜிக். ரெண்டாவது இந்த 2-3 ஈவெண்ட்ஸ் அவர் சொல்லணும். எப்படின்னா, நீங்க நல்லவர் இந்த மாதிரி ஒரு ஜென்ரலா சொல்றது இல்லை. பர்டிகுலர் ஈவெண்ட் இந்த டைம் பீரியட்ல நடந்து இருக்குன்னு சொல்லணும். நீங்க அவர் ஏதாவது படிச்சிருக்கலாம், எந்த அஸ்ட்ராலஜி சிஸ்டம் ஆனாலும் கூட அவர் யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா அவர் பாசிட்டிவ் ஈவெண்ட் சொல்லிதான் ஆகணும். அதுக்கப்புறம் நீங்க கொடுத்திருக்கிற அந்த டேட் ஆஃப் பர்த் வச்சு அங்க இருக்கிற லக்னம் என்னன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். நிறைய பேர் நீங்க கொடுத்திருக்கிற டேட் ஆஃப் பர்த்தை வச்சு சொல்றாங்க. இதுக்கு நம்ம ஒரே ராசியில எத்தனை பேர் பிறந்திருப்பாங்க, ஒரே டேட்ல எத்தனை பேர் இருப்பாங்க, இந்த நியூமராலஜி, இந்த டாரட் கார்டு, இந்த ராசி மேல சொல்ற ஒரு இவெண்ட் சொல்றது. ஸோ அதனால நிறைய பேர் கேட்பாங்க, சார் நீங்க எப்படி ஜோதிடம் பார்ப்பீங்கன்னு. நான் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் இவெண்ட்ஸ் சொல்லி லக்னத்தை கண்டுபிடிச்சு அவர் ஃபர்ஸ்ட் அவரோட கைரேகை, இந்த சைனீஸ் பாமிஸ்டா இருக்கலாம், வெஸ்டர்ன் பாமிஸ்டா இருக்கலாம், கைரேகை வச்சு அந்த ஈவெண்ட் நடக்குமா இல்லைன்னு நான் பாக்குறேன். அதுக்கப்புறம் பிரஷ்ன சாஸ்திரம் பாக்குறேன். பிரஷ்ன சாஸ்திரத்துக்கு அப்புறம் எல்லாமே சிந்தசைஸ் பண்ணி ஒரு ஈவெண்ட் நடக்குமா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நான் நிறைய டீட்டெயில லேயர் பை லேயர் பாக்குறேன். இது சயின்டிபிக்கான மெத்தட். நிறைய பேர் இப்படி பார்க்க மாட்டாங்க. ஸோ அந்த அந்த ராசி பத்தி ஒரு 1 hour 2 hours பேசுவாங்க. ஸோ அதெல்லாம் இதுக்குன்னா யாராவது ஒரு கிளைண்ட் நமக்கு வந்திருக்காருன்னா அவருக்கு ஃபியூச்சர்ல நடக்கிற சில விஷயங்கள் பத்தி அவருக்கு 100% நாம கிளியரா சொல்லணும். அதுக்கப்புறம் ரெமெடிஸ் கொடுக்கும்போது புரத் பராசர ஒரு சாஸ்திரத்தில் இருக்கிற ரெமெடிஸ் தான் கொடுக்கணும். எதுக்குன்னா அங்க ரொம்ப சிம்பிளான ரெமெடிஸ் இருக்கு. பெருசான பூஜை, ஜெம் ஸ்டோன்ஸ், இந்த கருங்கை மாலா, இந்த ருத்ராட்சி எல்லாமே இல்லை. தானம், மந்திர ஜபம் தான் இருக்கு. சோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்க்கணும். இதுக்குன்னா ஜோதிடத்துல காலசர்ப்ப தோஷம் இல்லை, புரத் பராசர ஓர சாஸ்திரம் நீங்க படிச்சா அங்க பித்ருதோஷமும் இல்லை, செவ்வாய் தோஷமும் இல்லை. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு பேசுறதுக்கு. ஸோ இப்படி உங்க ஜாதகத்தை சயின்டிபிக்கா பாக்குறதுக்காக நீங்க பைரவி ஆஸ்ட்ரோல நீங்க உங்க கன்சல்டேஷன் புக் பண்ணலாம். துலா ராசி 2026 மார்ச் 22 அப்புறம் இந்த துலா ராசியில பிறந்தவருக்கு என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு நாம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 5வது வீட்டுல இருக்குன்னா ராகு. இது சந்தான யோகத்துக்கு நல்லது இல்லை. அன்னெசரி தாட்ஸ், அன்னெசரி பெக்யூலரான தாட்ஸ் உங்க மனசுல வரும். டிப்ரெசிவ் தாட்ஸ் ஆயிருக்கலாம். ஜாகிரதா இருங்க. இதுக்குன்னா நம்மளோட சிந்தனை, நம்மளோட ஆலோசனைகளை தான் நமக்கு அது நம்ம லைஃப் எல்லாமே அது முடிவு பண்ணும், டிசைட் பண்ணும் இல்லையா. தாட்ஸ் மேல கொஞ்சம் கண்ட்ரோல் வைங்க. பிராணாயாமம் பிராக்டிஸ் பண்றது, பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்றது, இந்த பேட் ஹேபிட்ஸ், இந்த ஆல்கஹால் இது தூரம் இருக்கிறது ரொம்ப நல்லது. எதுக்குன்னா ஆல்கஹால் இந்த ஸ்மோக் நம்மள ரொம்ப ஒரு சைக்காலஜிக்கலா நம்ம டிஸ்டர்ப் பண்ணும். சரியா நம்ம யோசிக்க முடியாது. ஸோ இதெல்லாமே பேட் ஹேபிட்ஸ். அதனால அதை ஃபாலோ பண்ணாதீங்க, விட்டுடுங்க. குழந்தை யோகம் கூட ரொம்ப கம்மியா இருக்கு. சில பேர் சார் நான் மெடிக்கல் ஹெல்ப் எடுத்துக்கிறேன், எனக்கு குழந்தை யோகம் இருக்கான்னு கேட்பாங்க. பாருங்க, மெடிக்கல் ஹெல்ப் எடுத்துக்கோங்க. ஆனா பீஜஸ்புட்டம், க்ஷேத்திரஸ்புட்டம் இது இந்த கால்குலேஷன் பண்ணிதான் ஆகணும். அது பண்ணாம நாம அப்படி ஜென்ரலா சொல்ல முடியாது. யாரும் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களோ அவர் எல்லாருக்கும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகியிருக்கும். இது யார் யார் ஹையர் எஜுகேஷனுக்காக ட்ரை பண்ணிருக்கீங்களோ, கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிருக்கீங்களோ, உங்களுக்கு ஒரு டிஸ்ட்ராக்டிவ் தாட்ஸ் வரும் நிறைய. ஜாகிரதையா இருங்க. காதல் பண்றவருக்கு லவ் பண்ணிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு கண்டிப்பா பிரச்சனை வரும். ஏதாவது சின்ன சின்ன விஷயங்களுக்கு நீங்க பிரியிற சான்சஸ், செப்பரேட் ஆகிற சான்சஸ் அதிகமா இருக்கு. எல்லாமே நம்ம கையில இருக்கு. பாருங்க, இங்க நம்ம இந்து தர்மத்துல நம்ம தாட்ஸ்க்காக, நம்ம ஆலோசனைக்காக, லாஜிக்காக நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. திருட கர்மம், அதுட கர்மம் என்ன இருந்தாலும் சரி, நாம அந்த கிரியமான கர்மம், இந்த கர்மத்தை நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். நம்ம தாட்ஸ்னால நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. எந்த பிரச்சனை வேணாலும் நீங்க சரி பண்ணிக்கலாம். ஸோ திருமண யோகம் இருக்கு, கொஞ்சம் டிலே ஆகும். ஆனாலும் கூட திருமண யோகம் கண்டிப்பா இருக்கு. ட்ரை பண்ணுங்க. வெளிநாட்டுல ஜாப் கிடைக்கிற சான்சஸ் இருக்கு, புதுசான ஜாப் கிடைக்கிற சான்சஸ் இருக்கு. அது இல்லாம கடன் பிரச்சனைல இருந்து வெளியே வர்றதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு.
உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. வேறு தர்மத்துக்கு மதத்துக்கு சம்பந்தப்பட்டவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க கடன் பிரச்சனை வெளியே வர்றதுக்கு. நீங்க புதுசா ஏதோ பிசினஸ் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு ட்ரை பண்றீங்களா, கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் இருக்கு இந்த துலா ராசியில பிறந்தவருக்கு.